ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா. பேசுகிறவர் ஆவியானவர் என்று வார்த்தை சொல்லுகிறபடி என்னோடு பேசுமப்பா, பேசுமப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை அனல் மூட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும், அக்கினி நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் கேளுங்க பார்ப்போம், என் சுகம் இருக்க வேண்டும், அந்த வார்த்தையில் என் குணம் இருக்க வேண்டும், அந்த வார்த்தைக்குள்ள எனக்கான மறைபொருள் இருக்க வேண்டும். பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படி நல்லவர்? ரொம்ப 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 நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரதர், நல்லவர்னு சொல்றதை ஏத்துக்கலாம், ரொம்ப 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 நல்லவர்னா அப்படி ஒண்ணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பண்ணலைன்னா ஜீவனோடு இருப்பதே கிருபை. ஆமென். நிறைய உலக காரியம் நம்மளை விட்டு போயிருக்கலாம். நகை, பணம், பேரு, புகழ், சில திட்டங்கள் கூட பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று, உறவுகளை கூட இழந்திருக்கலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இழந்த உலகத்தை தந்துடுவார், ஆனால் நம்மளை நாமளே இழந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பொல்லாத மனிதர்கள் நிறைந்த இந்த சமுதாயத்திலே, குடும்பத்திலே நீங்களும் உங்கள் வீட்டாரும் குடும்பமும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அதனால இயேசு ரொம்ப 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 நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. போகட்டும், இன்று என்ன வார்த்தை கொடுக்கலாம் என்று நான் காத்திருந்த போது வேதத்தை கையில் வச்சுக்கிடணும். நிறைய வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம், காண்பித்து கொடுக்க போகிறேன், அதை படிக்க போகிறோம். ஏசாயா 51 அதிகாரம். ஏசாயா 51:12. இருங்க, எல்லாருமே எடுத்துக்கொள்ளட்டும். ஏசாயா 51:12. இப்ப படிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இன்றைக்கு செய்தியின் தலைப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கும் வார்த்தையும், மகனே மகளே, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆறுதல் அடைவீர்கள், ஆற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். பயப்படாதீங்க. எந்த காரியத்துல நான் தனித்து கவலைப்படுறேன்னு, என்னை என் மனைவி புரிந்து கொள்ளல, பிள்ளைங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, என் புருஷன் என்னை புரிந்து கொள்ளல, என் உடன்பிறப்பு கூட என்னை புரிந்து கொள்ளல, நான் திக்கற்று அங்கலாய்க்கிறேன்னு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, கலங்குகிறாயா, புலம்புகிறாயா? தேவ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொரு பெயரையும் பார்த்து தனித்தனியாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆற்றுவேன், ஆறுதல் படுத்துவேன். நீங்கள் ஆற்றப்பட்டிருப்பீர்கள், தேற்றப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லிருங்களேன். யாரோ ஒருவர் உங்களை அச்சப்படுத்தலாம், பயம் காட்டி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிசாசு, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு வியாதி உன் சிந்தைக்குள் உட்கார்ந்து கொண்டு, இருதயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு உன்னை கலங்கடித்து கொண்டே இருக்கலாம். ஐயோ, இது என்னமா போய் முடியுமோ தெரியலையே, ஏன் அந்த பையன் இப்படி இருக்கான், இந்த பிள்ளையும் அப்படி இருக்கு. சொந்த குடும்பத்தை குறித்து குடும்ப தலைவனாய், குடும்ப தலைவியாய் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். அல்லேலூயா. நம்பர் 2, ஏசாயா 51:13 இவ்விதமாய் சொல்லுகிறது, இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரகத்தின் நிமித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன?
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறவங்க, உங்க காரியத்துக்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க ஊழியத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கிறவங்க அழிக்க ஆயத்தமாகும் போது, சும்மா ஒன்னும் ஆயத்தமாகல, உங்க தொழில, உங்க வருமானத்தை, குடும்பத்தை, பிள்ளைங்க படிப்ப, எதிர்காலத்தை, வாழ்க்கைய ஒருத்தர் எப்படி ஆயத்தமாகறாங்களாம்? உக்கிரகத்தின் நிமித்தம், கோபம், கோபத்தின் ஆவி கொண்ட சில மனிதன், சில மனுஷி உன் குடியிருப்புல, குடும்பத்துல, எல்லையில, தெருவுல, பட்டணத்துல, வேலை ஸ்தலத்துல, பிள்ளைங்க எல்லையிலிருந்து தீவிரமா இடைவிடாம உன் நன்மையை கெடுத்து, வர வேண்டியதை தடுத்து, உனக்கு அவமானத்தை உண்டாக்க அவர்கள் எத்தனிக்கும் போது நீ பயப்படுகிறது என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்றீங்க, பாடுறீங்க, ஸ்தோத்திரம் பண்றீங்க, வாயில சொல்றீங்க அவர்தான் நம்பி இருக்கேன்னு. ஆனா அந்த காரியத்துல நீ பயப்படுறது என்ன? என்னமாய் முடியுமோ, ஏதுவாய் முடியுமோ? ஆண்டவர் கேட்கிறார், பயப்படாத, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். இன்னைக்கு ஆறுதல் இல்லாம இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில இது எப்படி போய் முடியுமோன்னு எனக்கு தெரியலையே, நீ பயப்படுறியா? என் தேவை நெருங்கிட்டு, என் காலம் நெருங்கிட்டு, என் வயசு போயிட்டு, என் பிள்ளைங்களுக்கான ஆசீர்வதிக்கும் காலம் வந்துட்டு, ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு? ஏன் சும்மா இருக்கிறாரு? ஏன் அவர் என்ன கைவிட்டார்னு கவலைப்படுற? ஏன்? சத்துருக்கள் பெருகி இருக்காங்க. மனுஷ ஆவி பேயை பார்க்கிலும், பிசாசை பார்க்கிலும் கொடியவன் மனிதன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. நீ அவங்களுக்கு ஏன் பயப்படுற? நீ அவளுக்கு ஏன் பயப்படுற? அவங்க வார்த்தைக்கும் தந்திரத்துக்கும் திட்டத்துக்கும் நீ ஏன் பயப்படுற? அவங்க எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தோணுதா? ஆண்டவர் சொல்றார், இல்ல, நானே ஆறுதல் செய்கிறவர், என்னால் உன் ஆறுதல் பெருகும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், ஒரு வாக்கா, ஒரு தீர்க்க தரிசனமா இதை நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஏசாயா 51:14. ஏசாயா 51:14. சிறை பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதும் இல்லை. கொஞ்சம் அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். பேந்த முழிக்கிறத பார்த்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேற்று கிரகவாசிகளுக்கு மத்தியில நான் நிக்கிறது போல இருக்கு. ஒரு ஆமேன். சிறை பட்டு போனவன், உங்க வாழ்க்கை எதுலையோ ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம். பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, பிசாசுக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, கடனுக்குள்ள மனுஷன் வச்சு ஆட்டி எடுக்கிறான் பிரதர். எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க. சிறைப்பட்டு போன ஆழ போல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? தேவன் சொல்லுகிறார், எப்ப பிரதர் விடுதலை ஆக்குவாரு? சீக்கிரம், சீக்கிரம். மாதங்கள் அல்ல, இனி ஆண்டுகள் அல்ல, நாட்களுக்குள் நீ விடுதலையாக்கப்படுவதை, ஆமேன், குடும்பம், பிள்ளை, ஆமேன், படிப்பு, வேலை, தொழில், சரீரம் சார்ந்த சுகம், மரணம், மரணக்கட்டு, மந்திர கட்டில் சிக்கி கொண்ட நீ, உன் குடும்பம், உன் வீடு, உன் கூடாரம், உன் பிள்ளைகள், உனக்கு விரோதமாய் தொடுக்கப்பட்ட வழக்கு, பறிக்கப்பட்ட குழி, விரிக்கப்பட்ட வலை, செய்யப்பட்ட கண்ணிக்கு சீக்கிரமாய் உன் கால் தப்பும், தப்பும். நீ தப்புவது மாத்திரமல்ல, தப்பி பிழைப்பாய். பிழைப்பது மாத்திரமல்ல, தப்பி பிழைத்து கரை சேருவாய். எதை நோக்கி தெரியுமா? கர்த்தர் திட்டத்தை நோக்கி, கர்த்தர் தரிசனத்தை நோக்கி. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். உங்க மேல ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்க, எப்படி உங்களை கைவிடுவார்? உங்களை விட்டு எப்படி விலகுவார்? அடிக்கடி சொல்றீங்க, ஆண்டவர் என்கிட்ட இருக்காரா? இல்லாம இப்படி வர முடியுமா? உங்க கூட தான் இருக்காரு, பயப்படாதீங்க. அவரால் உங்க ஆறுதல் பெருக போகுது. எனக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியவர் என் கணவர் தானே, என் உடன்பிறப்பு தானே எனக்கு ஆறுதலாக இருக்கணும், என் பிள்ளைங்க தானே எனக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்சேன். நான் யாருக்காக ஓடுறேன், யாருக்காக உழைக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, அவங்கள விட நான் உங்களை ஆறுதல் படுத்துகிறது வித்தியாசமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. பாருங்க, அடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு உரைக்கிறார். முன்னுரையிலேயே ஏசாயா 51:3.
கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நல்ல கவனிங்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். படிங்கக்கா. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். மகனே, மகளே, அன்பு தகப்பனாரே, அன்பு தாயாரே, நல்ல கவனிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வாரா? யார் அந்த சீயோன்? நீதான் மகளே, நீதான். ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை, ஆண்டவர் வார்த்தையை நம்புற பிள்ளை, ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளை. அடிக்கடி சொல்வியே, எனக்கு உங்க அன்பு மட்டும்தான் மாறாதது. நான் அந்த உலகத்துல பார்த்தது துரோகத்தை, ஏமாற்றத்தை, என்னை எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு நீ சொல்றல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிடுவாரோ? இல்லவே இல்லை. அந்த தேவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சீயோனே உனக்கு ஆறுதல். ஆமென். அதின் பாழான ஸ்தலம், பாழான குடும்ப காரியம், பாழான பிள்ளை படிப்பு, பாழாய் போன சரீரம், பாழாய் போன வாழ்க்கை, எல்லா வேலை வருமானம் எதுவா இருந்தாலும் இன்று அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், உன் தளம், உன் களஞ்சியம், உன் தொழில், உன் வேலை, உன் வருமானம், பிள்ளையின் படிப்பு, உன்னுடைய நிலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? தேறுதல் அடைய செய்ய போறாரு. உங்களை மட்டும் இல்ல, உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க படிப்பு, ஆமேன், உங்கள் பிள்ளைங்க எதிர்காலம், ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உங்கள் தொழில், வருமானம், சரீரம் எல்லாத்தையும் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, படித்தும் பிரயோஜனம் இல்லை, வேலையும் கிடைக்கல, தொழில் செய்தேன் அதுலேயும் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தை வீட்டை கட்டினேன் அதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த வனாந்தரம் எல்லாம் ஏதேனாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இப்போ உன் வீட்டுக்குள்ள அழுக, உன் வாழ்க்கைக்குள்ள அழுக, துக்கம், கசப்பு, புலம்புற, முறுமுறுக்கிற, பைத்தியத்தை போல வீட்டுக்குள்ள ஓடி திரியிற, படுக்கையெல்லாம் கண்ணீரால நினைக்கிற, தனிமை வாட்டுது, ஆமேன், துரோகம் வாட்டுது, நம்பிக்கை துரோகம் அதை விட கொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகளே, மகளே, என் மகனே, மகனே, இனி உன் தொழிலுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், வேலைக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளை குறித்து நீ கேள்விப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உனக்கு இனி வரப்போவது நற்செய்தி, துர்ச்செய்தி அல்ல, துக்க காரியம் அல்ல. இனி உனக்கு வரப்போவது நற்செய்தி. என கர்த்தர் கெட்டவர் அல்ல, கர்த்தர் மோசமானவர் அல்ல, கர்த்தர் நல்லவர். அழைத்தவர் மறப்பாரோ? ரட்சித்தவர் கைவிடுவாரோ? உன்னை உருவாக்கினவர் மறப்பாரோ? உலகம், உறவு, சொந்தம், குடும்பம் எது மறந்தாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் உன்னை மறப்பது இல்லை. சந்தோஷம் உண்டாயிருக்கும். கைகளை தட்டி பலமா கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், ஆமென், கண்ணீரின் பாதையிலும், நல்ல கைகளை தட்டுங்களேன். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம். நல்ல கைகளை தட்டி. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க. Glory to God. சந்தோஷம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம கஷ்டப்படும் போது மனுஷன் கண்ணு என்ன தெரியுமா பார்க்கும்? பாவங்கிறத வெளியே உதடு சொல்லும், உள்ளத்தில் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவனுக்கு தேவைதான், தேவைதான், இவளுக்கு தேவைதான். இதில் வேற சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். பல ஞான திருஷ்டிக்காரர்கள் எல்லாம் உலகத்தில் இருப்பார்கள். ஆமென். ஒருத்தருக்கு கஷ்டம், அவங்களுக்கு இருக்கும் பின்னாடி பெரிய ஓட்டர்.
ஆனால் மற்றவர்களுக்கு சின்ன கீறல் விழுந்தா அவங்க கண்ணு வித்தியாசமா பார்க்கும். ஓஹோ, மாட்டிக்கிட்டாங்களா, மாட்டிக்கிட்டாளான்னு. ஆனா கர்த்தர் பார்வை வித்தியாசமானது. உபத்திரவப்பட்ட உங்க வாழ்க்கையில பலர் அற்பமா எண்ணுவாங்க. சி, ரொம்ப கேவலப்பட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆமா, ஒன்றுக்கும் உதவாதவங்க. அவங்க வாய் தான் காரணம், அவங்க கண்ணு தான் காரணம், அவங்க காலு தான் காரணம்பாங்க. அக்கிரமக்காரர் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கல்லெறிவார்கள், வசைப்பாடுவார்கள், நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள். ஆனா கர்த்தர் உன் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பார். உலக மனுஷன் உன்னை பார்த்துட்டு சொல்லுவான், உன் கொழுப்புக்கு தானே நீ கஷ்டப்படுற, கெட இன்னும் கஷ்டப்படு. உன் திமிருக்கு தான் உன் அப்பா. இதுல வேற அப்பாவை எழுத்துடுவாங்க. அவரை நம்ம கூட நம்ம அப்பாவை நம்ம நினைக்க மாட்டோம். செத்து போன நம்ம அம்மாவை நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் அவங்க நினைப்பாங்க, அவள் ஆத்தாளுக்காக தானே பிள்ளைபடி கஷ்டப்படுகிறது என்று. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. பாருங்க, கர்த்தர் நம்மை பார்க்கிறவர், கண்ணோக்கி பார்க்கிறவர். எதுல? நெருக்கத்தின் நேரத்திலும். ஆமே. மறுபடியும் கைகளை தட்டி அந்த பாடலை ஒரு நேரம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? வயிறு வலியில துடிக்கும் போதும், இடுப்பு வலியில துடிக்கும் போதும், அலறி துடிக்கும் போதும், பிரச்சனையில் ஆமே நீ அங்கலாய்க்கும் போதும் உன்னை யாரும் பார்க்கல, பார்த்தவங்க உனக்கு உதவல. ஆனா ஒன்னு சொல்றேன், இயேசுவின் கண்கள் உங்களை கண்டது. நெருக்கத்தின் நேரத்திலும் நல்ல நம்பிக்கையோட பாதையிலும் என்ன இயேசு பார்த்தார், உங்களையும் பார்க்கிறார். நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் பாடுங்களேன். சந்தோஷமா நல்ல சிரிச்சு பாடுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நீங்க எல்லாம் தூங்க கூடாதுன்னா அவரையும் தூங்காம எழுப்பி விட்டு பாடுறேன். நீங்க பாருங்க, ஒரு அல்லேலூயா. சந்தோஷத்தை சந்தோஷமா சொல்லணும். வீட்டுக்காரர் வந்திருக்காரா, வாங்க வாங்க அப்படின்னா அவர் வருவாரா? சே, இந்த மூஞ்ச பார்க்கற கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்னு நினைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்ம மணவாளன், ஆத்தும மணவாளன். மறுபடியும் கை பாடுங்களா பார்க்கலாம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் சிரிங்க, வியாதியெல்லாம் ஓடிடும். நேரத்திலும் ஆமென். கண்ணீரின் பாதையிலும் வீட்டின் கதவை திறக்கும் பொழுது மெய்யாகவே நீ சிரிக்கும்படி கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை செய்திருப்பார். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க. ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சாத்தானுக்கு கொடுக்கிற செருப்படி என்ன தெரியுமா? சிரிப்பும் சந்தோஷமும் பாட்டும். கிறுக்காயிரணும் அவன். நான் எங்க ஆனா நீங்க தான் கிறுக்கானீங்க. அவனால பாதி பேருக்கு டாப் வேலை செய்யலை. இங்க இருந்து இங்க வர எங்கேயோ இருந்த மாதிரி இருக்கு. கூப்பிட்டு போன வாரம் என்ன செய்தி கேட்டாங்கன்னா, ஐயோ தெரியலையே, கோமா ஸ்டேஜில் நடமாடுது ஜடங்கள். நம்ம ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில கோமாக்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாலும் மத்தியானம் என்ன குழம்பு சோறு சாப்பிட்டீங்கன்னா ஞாபகம் லேட் ஆகுது. நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு உன்னுடைய பயம் பலன். உன்னுடைய பலவீனத்தில் நீ முறுமுறுப்பு அவனுக்கு பலன். ஆனா உன் காயத்துல, சிறையிருப்புல, ஆமென், உங்க இயலாமையில, முடியாமையில இல்ல பாடுவேன்னு நீ கைத்தட்டி பாடிட்டா அது உனக்கு விடுதலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாடலாமா? ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ தெரியல, டாபிக்கை மாற்ற மாட்டேங்காரு. ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் கவலைகள் போக்குவார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் உங்களை கைவிடாதிருப்பார். உனக்கு மரணம் வராது, பயப்படாத. நீ படுக்கையில போக மாட்ட, அழிஞ்சு போக மாட்ட, உருப்படாம போக மாட்ட. நீ உருப்படுவாய், பிழைப்பாய், வாழுவாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். எழும்புவ, கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட நீ எழும்பிக் கொண்டே இருப்பாய். உன் எழுச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. அது நிர்ணயம் பண்ணப்பட்டது படைத்தவரால், உன்னை உருவாக்கினவரால். தடுக்கவே முடியாது. சீக்கிரம் வெற்றியின் பாதை கைகூடி வரும். கரங்களை தட்டி கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடாமே. கர்த்தர் புதியன செய்திடுவார். புதிய பலன், புதிய பலன், புதிய சவுக்கியம், புதிய ஆரோக்கியம், புதிய வாசல் வழிகளை திறக்கிறார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். நல்ல கைகளை தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நிச்சயமா கைவிட மாட்டார். நம்பிக்கையா பாடுங்களேன், நிறைய வாட்டி பாடுங்க. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நீ வாழ்ந்திருப்பாய், சுகித்திருப்பாய், சுக வாழ்வை குளிர்க்க பண்ணி கொண்டிருப்பார். ரிபாபா கபா தலபா ஷடபா கபா துரபாபா சந்துட பௌடபா லிபந்தனமோ ரிபியாக்கரா. வல்லம 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 ஒவ்வொரு பேர் மேலும் கட்டவிழ்க்கிற வல்லமை இறங்கி வருவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கை கொடுத்து, அக்கா நீங்க கைவிடப்பட மாட்டீங்க, நீங்க சொன்னா அது உங்களுக்கு சொந்தம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கோங்க, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். முதல்ல சொன்னது சுயநலம். அக்கா நீங்க இப்போ ரெண்டாவது பொது நலத்துல சொல்றோம், கை கொடுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் பின்னாடி வர ஆண்கள் அன்னை மட்டும் கையை கொடுக்க மாட்டீங்க, கை கொடுங்க. நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? சீக்கிரமா. அதுவும் எப்படி? அதி சீக்கிரமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். ஏசாயா 66:13. ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவே, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எப்படி இந்த பூமியில தேற்ற போறாரா? தாய் போல. ஆமே. நம்ம நிறைய நேரம் நம்மளே பெரிய தாயா இருப்போம். பெரிய தாய்னா பேத்தி எடுத்த தாய், சின்ன தாய்னா மகளை பார்த்த தாய். பெரிய தாய் யோசிக்கும், ஏன் அம்மா இருந்திருந்தா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அப்பவே இன்னொரு 10 கிளி விழுந்திருக்கும். அது வேற இருந்தாலும் என்ன ஆறுதல் படுத்துவாங்களே. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், தாயிலும் மேலான அன்பு கொண்ட ஆண்டவர் ஆறுதலற்று, தேறுதலற்று, கேட்பாரற்று, மடங்கி போன பயத்தோடு, அச்சத்தோடு எதிர்வரும் காலத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு கவலைப்படுற உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் உன்னை ஆற்றுவேன். போகட்டும். நாம் இன்றைக்கு என்னெல்லாம் செய்ய போறார் ஆண்டவர், எப்படி தேற்ற போறார், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன செய்ய போறாரு? நம்பர் 1, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. 2வது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்துடாத. 3வது, உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் போராடாதே, மன்னிக்கணும். 3வது, அவர் சொல்றார், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். நம்பர் 1, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. எடுத்தவங்க வாசிக்கலாம், நான் படிச்சிடுறேன். ஏசாயா 51:12. எல்லாரும் பைபிளை திருப்புங்களேன். பைபிளை திருப்பினா கொஞ்சம் ரத்தம் ஓடும்பாங்க, அப்போது கொஞ்சம் தூக்கம்லாம் வராது, இல்லைன்னா கண்ணு மேலகளை இழுத்துட்டு போவோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும், அதுல சேர்த்துக்கோங்க, மனுஷிக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனு புத்திரனும் பயப்படுகிறதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? கர்த்தர் அழகா பேசுறாரு. ஒரு மனுஷனுக்கு பயப்படுறீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மனுஷிக்கு பயப்படுறீங்க, அவங்க உங்க மேல கருவறுத்து கொண்டே இருக்கலாம், முறுமுறுத்து கொண்டே இருக்கலாம். உன்னுடைய வளர்ச்சியை, உங்களுடைய உயர்வை, உங்க கணவருடைய தொழில், நீங்க வாங்கி வச்சிருக்கிற வருமானம், அல்லது நீங்க வேலை வெட்டியே இல்லை, எப்படிப்பா சாப்பிடுறாங்க, ஆனா நம்ம கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா எப்படி உயர்றான், நேத்து வந்தான், இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான், ஏமாத்துறானோ என்று சில மனிதர்கள் உங்கள் குடும்பங்களை பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பயம் காட்டும் விதமாய் நடக்கலாம். நம்மளும் பாருங்க பயப்படாமையா இருப்போம், அப்படியே பயந்துருவோம். ஐயோ
என் பிள்ளை வாழ போன இடத்துல அங்க ஒரு சண்டாளி பாவி இருக்காளே, ஒரு ஆமேன். என் பிள்ளை நிம்மதியா வாழ்ந்துருமானா வாழாது. வாழும் அப்படின்னா வாழும். ஆமேன். உன் சிந்தை, உன் நினைவு, உன் வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த எதிராளிய ஆண்டவர் இன்னைக்கு எதோடு ஒப்பிடுறாரு தெரியுமா? உங்க நிலத்துக்கு மேல, வீட்டுக்கு மேல, காருக்கு மேல, ஊழியத்துக்கு மேல, உங்களுக்கு மேல பார்த்துருவோம். கங்கணம் கட்டி கொண்டு சிலர் விடமாட்டே, தொடருவே, பிடிப்பே, அழிப்பே, கொல்லுவேன் என்று பகைங்கராயிருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் ஓப்பரா உங்ககிட்ட பேசுறார். அந்த மனுஷிய அவனும் அவளும் புல்லுக்கு ஒப்பானவங்கப்பா. ஒரு ஆமே. மரத்துக்கு கூட ஒப்பானவங்கன்னு சொல்லல. மரம் கூட எத்தனையோ வருஷம் வாழும். புல்லு பட்டு போவுங்க. காலையில் பூத்து மாலையில் மலரும் அந்த பூவுக்கு ஒப்பாயிருக்கிறான். அதுக்காக ஆண்டவரை குறைச்சு இடம் போடுறதா? பயப்படாத. ஏன் தெரியுமா? என் ஆசீர்வாதத்துக்கு இவங்க தான் தடை, என் உயர்வுக்கு இவங்க தான் தடை, என் ஜபத்துக்கு இவங்க தான் தடை, என் வாழ்க்கைக்கு இவங்க தான் தடை. யாரையோ எளிமையாய் கை காட்டுகிறோமே, கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய டானான்னு கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மந்திரத்தை வச்சிருந்தா, மந்திரவாதி வச்சிருந்தா, ஒருவேளை அரசியல் பலத்தை வச்சிருந்தா, திறமையை வச்சிருந்தா, பொய்யை வச்சிருந்தா, சூனியத்தை வச்சிருந்தா, இல்ல அவ வாயில பட்டாலே உருப்பட மாட்டோம் பிரதர். அவ வாய்க்கு அவ்வளவு பயமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற நான் பெரியவர் என்பதை ஏன் மறந்து போனாய்? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கேவலம் ஒரு புல்லுக்கு ஒப்பான மனுஷனுக்கா மனுஷிக்கா உன்னை ஒப்பு கொடுத்திருக்கேன். உன்னை அழைத்தவர் நான் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம பயப்படவே கூடாது. கரங்களை தட்டி எனக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுவும் யாருக்கு? மனுஷனுக்கு. ஆமான் போன்ற பொறாமைக்காரன் மனுஷிக்கு, ஆமீன், எசபேல் போன்ற மனுஷிக்கு நான் பயந்து போய் சூறை செடிக்கடியில படுத்து போதும் கர்த்தாவே பயப்படாத, எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொண்டு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பயப்படாதே நீ மனமே, ஆமென், நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமா நடத்துவார். சத்துருவுக்கு முன்னாடி உன்னை வெட்கப்பட விட மாட்டார், தலைகுனிய விட மாட்டார். நீ வேறுண்டுவாய், தரித்து நிற்பாய். என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. அழைச்சவர் இருக்காரு, அவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். சில நேரங்களில் நம்ம கைவிடப்படுவோம், அங்கலாய்ப்போம். கடனுக்குள்ள, வியாதிக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, வேலை இல்லாமல், போராட்டத்தில், பிசாசின் ஆதிக்கத்தில். ஏன் கைவிடுறார் தெரியுமா? நம்ம சில நேரம் மலை போல சிலரை நம்பி இருப்போம். இவங்க எனக்கு என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்கன்னு. ஆனால் சூழ்நிலைமை நிமித்தம் கைவிடப்படும் போது தான் தெரியும் கூட யார் இருக்கிறாங்கன்னு. நீங்கள் கைவிடப்பட்டது கெட்டது போல தெரியலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அதில் தான் கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருந்தாருங்கிறத புரிய முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் அவர் வழிகள் ஆராயப்படத்தகாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஒன்றுனா உயிரே கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றுனா அவங்க மசரே போச்சுன்னு உட்காந்துருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. உன்னை ஆறுதல் படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு யார் வேணும்? ஜெபம் பண்ணுறவங்க மட்டும் இல்லை. ஆண்டவருக்கு யார் வேணும்? நல்ல விசுவாசிக்கிறவங்க மட்டும் இல்லை. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பயப்படாத கர்த்தரை மட்டுமே நோக்கி இருக்கிற ஒரு சந்ததி வேணும்னு விரும்புகிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷனுடைய சூழ்ச்சிகளும்
தந்திரங்களும் உபாய ஆலோசனைகளும் எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த நாளுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது. ஆமானுடைய சதி திட்டம் நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆமானுக்கு ஏங்க மொர்தேக்கா மேலே காழ்ப்புணர்ச்சி? ராஜா என்ன மொர்தேக்காவுக்கு சால்வையா போட்டாரு, சிங்காசனமாக கொடுத்தாரு. சும்மா தெள்ளுப்பூச்சி மாதிரி வாசல் வர வந்து போனான். எதுக்குங்க வந்து போனான்? சுயநலத்துக்காகலாம் ஒன்றும் அவன் வரல. தான் மகளை கட்டி கொடுத்த இடம் ஒன்று ஒரு அப்பா ஸ்தானம் இல்லை. சந்தோஷமாக அந்த இடத்தெல்லாம் போய் தடவி பார்த்து, அது அந்த அப்பா இருக்கு, அப்பா அந்த அம்மா அவங்களுக்கு தான் தெரியும். பிள்ளை ஒரு வேலை பார்த்தா அந்த கம்பெனியை பற்றி, அவங்க வச்சிருக்கிற வண்டியெல்லாம் தொடச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு சந்தோஷம். அவர் அப்படி தான் வந்தார். ஆனால் ஆமானுக்கு கொஞ்சம் வயறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? அந்த ஈட்டியை வச்சு காவல் காக்கிற சேவகன், கேட்டில் நிற்கிற அங்கே உள்ள காவலாளி எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களே, நம்ம இடத்துக்கு வந்துடுவானோ, எதுவும் ராஜாவை காக்கா பிடிச்சிருவானோ என்று சொல்லிதான் ஆமான் அந்த மொர்தெக்காய்க்கு விரோதமாய் யுத்தி செய்தான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க வளர்ச்சிக்கு, உங்க முன்னேற்றத்துக்கு, உங்க உயர்வுக்கு, உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க அழைப்புக்கு, உங்க திட்டத்துக்கு, உங்க மேல உள்ள குறித்த காலத்து தரிசனத்துக்கு, உன் சுக வாழ்வுக்கு யாராவது மறைவா குழி வெட்டுனா, வெட்டும் போது கவலைப்படாத, அது அவனுக்கும் அவளுக்கும் தான். ஆமென். ஆனால் உனக்கு அது வாய்க்காது. உங்களுக்கு ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும். உங்களுக்கு தேவன் சொன்னது தான் நடக்கும். ஏன்னா நீங்க ஆண்டவர் சொல்லி நிலத்தை வாங்குனீங்க, ஆண்டவர் சொல்லி வீட்டை கட்டுனீங்க, ஆண்டவர் சொல்லி வேலையை வாங்குனீங்க, ஆண்டவரை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு திருமணத்தை நடத்துனீங்க. ஒப்பு கொடுப்பாரோ, விலகுவாரோ? இல்லை. அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவர் சித்தத்துக்கும் இஷ்டத்துக்கும் உன்னை வளைத்து ஒப்பு கொடுத்தாயே, எப்படி காணாமல் போவாய்? பூத்து குலுங்குவாய், நறுமணம் வீசுவாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். சாத்தராக பாருங்க. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு பயந்து வந்தீங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறார். தைரியமா இரு. சாத்தராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்க. எல்லாரும் பொற்சிலையை வணங்கிட்டாங்க பயந்து ராஜாவுக்கு. ஆனா அவங்க 3 பேரு, ஏய் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ராஜா பயம் காட்டுறாரு, சீன் காட்டுறாரு. என்ன செய்யறாரு? 1 மடங்கு எரிகிற அக்கினியை 7 மடங்கு கூட்டுகிறார். எதுக்கு? வழி விலக வைக்க, அவர்கள் தைரியத்தில் இருந்தவர்களை விழ வைக்க. பிசாசினுடைய ஆயுதமே உன் சிந்தையில் இருக்கும் அந்த தைரியத்தை குலைப்பது, இருதயத்தில் இருக்கிற தைரியத்தை குலைப்பது. நீங்க அடியெடுத்து வச்சிருக்கிறீங்களே சில காரியம், அதுல உங்களை நிக்க விடக்கூடாதுன்னு பயம் காட்டுவான். ஆனா என் தேவனால இந்த சேனையை தாண்டுவேன், மதில தாண்டுவேன். அவரால் என் வாழ்க்கையில செய்து கொடுக்க முடியாத ஒரு காரியமும் இல்லை. அவர் சொன்னதுதான் நடக்கும், அவர் கட்டளையிட்டது தான் நிற்கும். மனுஷன் ரிப்போர்ட் அல்ல, மருத்துவ ரிப்போர்ட் அல்ல, மனுஷன் வாயின் வார்த்தை அல்ல, சத்துருவின் இஷ்டம் அல்ல, மந்திரவாதியின் வாய்ச்சொல் அல்ல. அழைத்தவரும் உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவருமே உங்கள் மேல் கொண்ட நினைவுகள் நடைபெறும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து வனாந்தரத்தை விட்டு வெளியே கொண்டு வரார். அவங்க என்னதான் பலமான கரத்தை தேவன் எகிப்துல பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ததை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒருத்தன் மேல பயம் இருந்துட்டே இருந்துச்சு. யார் மேல? பார்வோன் மேல. இவன் என்னதான் போக விட்டாலும் நம்மளை வாழ விட மாட்டான். ஏன்னா அந்த ஜனங்கள் 430 வருஷம் அங்கே இருந்தவங்க, பார்வோனை ஆரம்பத்திலேருந்து பார்த்தவங்க. பார்வோன் தங்களை விடமாட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு காலகட்டம் அவங்க வரும்போது செங்கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க. பின்னாடி குதிரை வீரர்களோடும் ரத வீரர்களோடும் பார்வோன் சேனை வரும் பொழுது ஜனங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க அப்படிதான் இருக்கீங்க. முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். எந்த பக்கமும் போக முடியல, யார் பக்கமும் போக முடியல. உங்க கடனினுடைய அளவை எண்ணி பார்க்கும்போது நீங்க திகைச்சு போயிட்டீங்க. கடவுள் நினைச்சாதான் என்னை காப்பாற்ற முடியும் நினைக்கிறீங்க. உங்க சூழ்நிலைமைகளை எண்ணும் போது பயந்து போறீங்க. நீங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கடலில் வழியை உண்டாக்கினது 2 காரியத்துக்கு. நம்மெல்லாம் நினைக்கிறோம் வாசலை நன்மைக்கு மட்டும்தான் திறந்தார்னு. நான் சொல்றேன், உங்களுக்கு, அதாவது ஆபத்து காலத்துல
வழி பூட்டப்பட்ட நெருக்கப்பட்ட இடத்துக்குள்ள கர்த்தர் உனக்கு வாசலை திறக்கும் போது அந்த நன்மையின் வாசல் தான் உன்னை விடமாட்டேன்னு துரத்துற சத்துருவுக்கு அழிவின் வாசலா இருக்கும். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு யார் கேடு உண்டாக்கினார்களோ, யார் தீங்கு உண்டாக்கினார்களோ, கர்த்தர் கவிழ்த்து போடப்படும் காலம் வருது. சத்துருக்களின் சரி கட்டுதலை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் கொண்டு பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்துரு இப்ப நல்லா இருப்பான், அவனை கொஞ்சம் கொஞ்சமா சிட்சிப்பார். நீ பயப்படுற மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா வாதிப்பார். அவன் உணர்வானான்னு பார்ப்பார். ஒரு காலம் மதம் கொண்ட யானை மாதிரி என்னதான் வந்தாலும் அவனை விட மாட்டேன், அவளை விட மாட்டேன், பழி தீர்ப்பேன், வைராக்கியமா இருப்பேன்னா மொத்தமா சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதே, நீ வாழ்ந்திருப்பாய். நான் ஒன்று சொல்றேங்க, உங்க நன்மையை, உங்க எதிர்காலத்தை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க ஜீவனை எவனோ ஒருத்தன் கையிலே விட்டுருக்காரு. யார் கையிலையும் விடல, அவர் கையில் தூக்கி எடுத்திருக்கிறாருங்க. ரெட்ஷிப்பில் தூக்கி எடுத்திருக்கிற, அழைச்சிட்டு வந்தவர் பாதியில் நட்டாத்துல கை விட்டுட்டு போறதுக்கா இல்லை, முடிவு பரியந்தம் இங்க கொடுக்கப்படுகிற ஆறுதல் சியோனிலும் பரலோகத்திலும் உனக்கு கொடுக்கப்பட்டு அங்கும் நீ தேற்றப்பட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி இன்றைக்கு ஆறுதல் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, அவரால் நீங்க மறக்கப்படுவது இல்லை. ஆமேன் சொல்லுங்க. உங்களை உள்ளங்கைகளில் கர்த்தர் பத்திரமாய் வரைந்து வைத்திருக்கிறார். உன் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கலை. உங்களை மறக்கலைங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே உங்க காரியத்தையும் மறக்கலைன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு அவசர காலம், ஒரு தேவையின் காலம், இக்கட்டான காலம், ஆபத்தின் காலம், அதை கர்த்தர் மறக்கலை, நினைவு கூர்ந்திருக்கிறார். ஏற்ற சமயம் வரும் பொழுது அந்த வாசல் திறக்கப்படும், நீ சுதந்தரிப்பாய். கைகளை தட்டி, அப்பா நான் இனி மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், உங்களுக்கு மட்டுமே பயப்படுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மாமே, தோல்வி இல்லை, தோல்வியே இல்லப்பா. நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். வெற்றி பவனி செல்வோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, தோல்வியே இல்லை. நல்லா பாடுங்க. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. ஒரு சத்துருவை பார்க்கும்போது அவனை பெரியவனா பார்க்காத, புல்லா பாரு. உன்னை தொடர்ந்து உனக்கு இடுக்கம் கொடுத்து, தொடர்ந்து உனக்கு தொந்தரவு கொடுத்து, தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தா அது அறுப்புண்டு போவதை உன் கண்கள் பார்க்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படு. மனுஷன் சில பேர்லாம் அவன் கண்ணில் பற்றக்கூடாது, அவன் கண்ணில் பற்றக்கூடாது, வாசலை மாற்றிலாம் ஓடுறாங்க. ஆமாம், ஒரு அக்கா சொல்லுச்சு, பிரதர் நான் ஸ்டூல் போட்டு சைடிலோடி ஓடி வந்தேன். ஏன் வெளியே வர்றது தெரியக்கூடாதான்? ஏன் இப்படி பயப்படுகிறாய்? இந்த பயத்தை கர்த்தர் மேல் வை. ஆமென். எதுக்கும் பயப்படாத, எந்த ஒரு தந்திரக்காரனையும் கண்டு பயப்படாத. உன்னை அசைச்சு பார்ப்பான், ஆனால் நீ விழமாட்ட. ஏன்னா நீ கர்த்தர் கரத்தில் இருக்க. ஆமென். அவர் கரம் உன்னை பாதுகாப்பாக மூடி இருக்கு. அவர்கிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது, அவர் கீழே விட்டாதான் உண்டு. ஆமென். மற்றபடி எளிமையாய் உங்கள் அதிகாரத்தை, உங்கள் பொறுப்பை, உங்கள் அந்தஸ்தை, உங்கள் ஆஸ்தியை, உங்கள் ஜீவனை, உங்கள் உரிமையை எவராலும் தட்டி பறிக்க முடியாது. கர்த்தர் சகாயரர்,
பயப்படாத. இன்னைக்கு நீ வந்து பயந்து உட்கார்ந்த காரியம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லாம போகுது, அது கடந்து போகுது. ஆமென். கர்த்தர் தான் உங்க கூட இருக்க போறார், உன் பக்கத்திலே இருப்பார், பட்சமா இருப்பார். பயப்படாத, கர்த்தர் பெரியவர். நாம சில நேரம் ஏன் பயந்துடுறோம் தெரியுமா? பேதுரு பயந்தாரு. எப்போ? 4ஆம் ஜாமத்தில் தண்ணியில் நடந்து வரும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய காற்றா இருக்க, இவ்வளோ பெரிய அலை வீசுத, இதில் நான் இனி நிற்க முடியுமா? என்னமோ அவரே கடலில் நடந்து வந்த மாதிரி. அவர் முதல்ல இயேசு நம்பி தான் நடந்து வந்தார். அப்போ புயலை பார்க்கும்போது அவர் சிந்தை எப்படி இருக்கணும்? இயேசு பார்த்துக்கிடுவார். தண்ணியிலே நிற்க வச்சுட்டாரு, நடக்க வச்சுட்டாரு. நான் நடந்துட்டேன், இப்போ புயல் வீசுது, இதையும் தாண்ட வைப்பா, அதுக்கு அவர்கிட்ட வல்லமை உண்டு. அந்த அற்புதம் எங்கே போச்சு? ஆமென். ஆரம்ப நாட்களில் நம்ம இப்போ டயலாக்லாம் அடிப்போம். சில பேர் ஆரம்பத்துலலாம் இயேசு எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் தெரியுமா, இப்போ அப்படி ஒன்றுமே செய்யறதில்லை. இப்போ அவர் ரொம்ப விட்டு கொடுக்காரு. 4 அடியை மேலே போடுற விட்ட பிறகுதான் என்ன செய்யறாரு? எலும்ப வைக்கிற. ஆரம்பத்தில் நீங்களும் நானும் குட்டி பிள்ளை. இப்போ அப்படி இல்லை. உங்களை ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய போர் சேவகர்களாக உருவாக்க விரும்புகிறார். உங்க விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்க விரும்புகிறார். நீ ஏதோ ஒரு அண்ணனும் அக்காவும் உனக்காக ஜெபிச்சு யுத்தம் பண்ணல, உன் யுத்தத்தையும் நீயே பார்க்கணும். ஆமென். உன் தேசத்துக்கான யுத்தத்தையும் நீயே செய்யணும். கொஞ்சம் கைகளை தட்டுங்களேன். கொஞ்ச நாள் தாவீதை ஆடு மேய்க்க விட்டாருங்க. அவர் அழகாக ஈஸியாக சொல்லுவார். ஒரு கரடி ஒன்று வந்துச்சா, ஒரு சிங்கம் ஒன்று வந்துச்சா, அது என் அப்பா ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போச்சா, நான் பின்னாடியே போனேன்னா அதன் வாய்க்கு அந்த ஆட்டை தப்பு வச்சேனா, அதை நான் வந்து அந்த ஆட்டை தப்பு வச்சு சிங்கத்தை எப்படி கிழிச்சு போட்டாரா? ஆட்டு தாடையை கிழிச்ச மாதிரி கிழிச்சு போட்டாராம். நம்மளால் அந்த ஆட்டுக்கறியோட ஒரு எலும்பு கூட கடிக்க முடியல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நம்ம பல் இல்லை பாருங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பல்லு இருக்கு, பல்லுல பலம் இல்லை. அப்படிதான் உங்க ஜபம் இருக்கு, ஜபம் இருக்கு, ஜபத்துல என்ன இல்லை? பலம் இல்லை. விசுவாசம் இருக்கு, விசுவாசத்துக்குள்ள என்ன இல்லை? பலம் இல்லை. கொஞ்ச நாள் கரடியை விட்டு பழக்கப்படுத்தினார். ஆரம்பத்தில் வந்தது தலைவலி, பயம் இல்லை. பாராசிட்டமல் போட்டது கேட்டுச்சு. சோமணி கோயில் எண்ணெயில குளிச்சுட்டே வந்துடுவோம், அவ்வளோ நம்பிக்கை. குடிச்சா பரவாயில்ல, குளிச்சுட்டு இவ்வளத்துக்கு குடிச்சிட்டு வந்துடுவோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பல விசுவாசம், உருளுவோம், தவழுவோம், ஆண்டவரே. ஆனா இப்போ வர வர கொஞ்சம் உயர்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வீடு வளர்ந்துட்டு, கஷ்டம் போயிட்டு, கஞ்சி மாதிரி பிரியாணிக்கு வந்துட்டோம். ஒண்ணுமே இல்லைனாலும் வெஜிடபிள் ரைஸ் போட்டுடுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் பண்ணிடுறது. ஆனா இப்போ கொஞ்சம் யோசிச்சா விசுவாசம் எங்க இருக்கு? ஆண்டவர் ஒன்றும் செய்யல, செய்து கொண்டே இருக்கிறார், செய்ய போகிறார். அந்நிய கண்ணல்ல, சொந்த. நீ அவனை கண்டு பயப்படக்கூடாது, நீ இனி அவளை கண்டு பயப்படக்கூடாது. உன்னை கண்டு அவர்கள் குலை நடுங்கும்படி உனக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளை. உன் கண்ணுல ஒரு பவர் இருக்கு, உன் நடையில ஒரு சக்தி இருக்கு, உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்துல பவர் இருக்கு. சத்துருவுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து செய்ய கம்பீரத்தோடு போக வேண்டும். சத்துருவை கண்டு ஒளிந்து அல்ல, கூனி அல்ல, குறுகி அல்ல, பயந்து அல்ல. சத்துருக்களுக்கு முன்பு நான் வாழுகிறேன் பார், என்னை இயேசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் அம்பும் உன் ஆயுதமும் உன் எண்ணமும் உன் வார்த்தையும் உன் சூழ்ச்சமும் உன் தந்திரமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அழைத்தவரும் நடத்துகிறவரும் இயேசு, இயேசு, இயேசு. அந்த வைராக்கியம் வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேனா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன, பயப்படுறவங்க எங்க இருப்பாங்களாம் தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நரகத்தில் இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. பயப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியே இல்லை. சொல்லுவாங்க, நான் தான் பயப்பட மாட்டேன்னு, ராத்திரினாலும் போவேனே. அது இல்லை. இப்போ உங்களை ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளுதில்ல, ஒரு தேவை, ஒரு குழப்பம், அதில் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கா, பயப்படாமல் இருக்கா? அது முக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நன்மைக்கானதாகவே நடக்கும். யாரு வெற்றியை முடிவு செய்யணும்னா தேவன். அடுத்து நீ யாரு? தேவனுடைய சாயலில் உள்ள பிள்ளை. நீ யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, வேத வசனத்தை சுமந்து படிக்கிற பிள்ளை. உன் வாயில் அறிக்கையிடு, நான் நல்லா இருப்பேன், நல்லா தான் இருக்கேன், இன்னும் நாங்கள் நல்லா தான் இருப்போம், இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடக்கும் சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அவ்வளவு பெரியவர். நம்பர் 2, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருவோம். நம்பர் 2 தலைப்பு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து போகாதே. அதே ஏசாயாவில் 51
12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? நல்லா கவனிங்க. புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுற, மந்திரவாதிக்கு பயப்படுற, உனக்கு தந்திரம் பண்றவளுக்கு பயப்படுற, உன்னை கண்டா முறுமுறுக்கிறவங்க கோள் சொல்றவங்க பயப்படுறீங்க. ஆனா வானத்தை திரைய போல விரிச்சு ஆகாய மண்டலத்தை உண்டாக்கி சூரியனை, சந்திரனை, நட்சத்திரனை, சமுத்திரத்தை உண்டாக்கினவரை மறக்கிறதுக்கு நீ யார்? கேட்கலாம். என்ன பிரதர், நான் மறந்தனாக்கும், மறக்காமையா வெள்ளிக்கிழமை ஞாபகம் வச்சு வந்தேன், ஆண்டவரை தேடி வந்தேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், மறந்துட்டனோ. நீங்க இயேசுவ தெய்வம் நம்புறீங்க, மறக்கல. ஜெபம் பண்ணணும், மறக்கல. ஆலயத்துக்கு போறத மறக்கல. ஆனா ஆண்டவர் எதை உங்ககிட்ட மறந்துட்டாருன்னு கேட்கிறாருன்னா, நான் குறைஞ்சு போனவர்னு நீ மறந்துட்டியா? நான் எவ்வளவு வல்லமை உள்ளவர். நீ வேதத்தை படிக்கும் போது மகத்துவத்தை தியானிக்கலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை நீ எப்படி படிக்கிற? சரித்திரமாவா, வரலாறாவா? நீ அதை தியானிக்கலையா? அந்த வசனத்தை படிக்கும் போது அந்த கேரக்டருக்குள்ள நீ போகலையா? சினிமா பார்த்த காலம், நாடகங்களை பார்த்த காலம், நீ அதை பார்த்து அழுதவா தானே? அழுதவன் தானே, எமோஷனலானவன் தானே. ஏன்னா அந்த சித்திரத்தில், அந்த நாடகத்தில் ஒருத்தர் கஷ்டப்படும் போது, அதுவும் மாமியாரால் குடும்பப்படுத்தும் போது தான் மாமியார் ஞாபகத்துக்கு வந்துடும். நல்லா அழுறது, பாவம். பேசிக்கிட்டு இருப்பாங்க சீரியஸா. யாருன்னு கேட்டா சீரியல்ல வந்த கதை. அதுக்கெல்லாம் உணர்வு இருக்க. பைபிள்ல ஒவ்வொன்றை படிக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் யோசிக்கணும். ஒரு சிக்கனுங்க உரிச்சு வாங்குறது போல கணவர் 2 சிக்கனை கொண்டு வந்துட்டா, நல்ல சாள மீனா வாங்கி போடுற புருஷன் நல்ல துண்டு மீனா, வெள மீனா வாங்கிட்டு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க காடையே விழுந்திருக்கு, பரலோகம் மண்ணா விழுந்திருக்கு, சூப்பர் மார்க்கெட் இல்ல, ஹோட்டல் இல்ல, வந்து விழுந்திருக்கு. ஒரு வல்லமை எவ்வளவு பெருசு. ஒரு ரோட பிளக்கல, கிணற பிளக்கல, குளத்தை பிளக்கல, ஆற்ற பிளக்கல, சமுத்திரத்தை 2ஆ பிளந்தவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை மறந்து போறோம். அவர் இருக்காருன்னு தெரியுது, அவர் வரப்போறாருன்னு தெரியுது, பரலோகம் தெரியுது. ஆனா இன்னைக்கும் என் கூட தான் இருக்காரு, அதே காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவரை தான் இருக்கிறாரு. அது தெரியல. மார்த்தா, மரியா, லாசரு அந்த ஏசப்பாவுக்கு பிள்ளைங்க போல. லாசரு சிநேகிதன். மார்த்தா மரியாளுக்கு ஏசப்பாவை பற்றி நல்லா தெரியும். மார்த்தாளுக்கு தெரிதோ இல்லையோ, மரியாளுக்கு தெரியும். 24 hours கூட்டம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாரத்துல 7 நாளும் கூட்டம், தேவ சமூகம். அவ்வளவு அப்படிதான். சப்புன்னு பார்த்த பாதத்தில் உட்கார்ந்தவா. ஆனா மரித்து 4 நாளைக்கு பிறகு இயேசு கல்லறையில் வந்து நிற்கிறாரு. கல்ல புரட்ட சொல்லிட்டாரு. அவங்க என்ன நினைச்சிருக்கணும்? இயேசு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு, இன்னைக்கு பிரசங்கத்தில் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டாரு. நீங்க நினைக்கணும் ஏதோ ஒண்ணு எனக்கு செய்ய போறாரு, அதனாலதான் அந்த வார்த்தை வந்துச்சு. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்க வருகையின் போது நீங்க கண்டிப்பா உன்னோட உயிரோட எழுப்புவீங்க, அல்லது நீங்க இங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவன் பிழைச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு உங்களால பிழைக்க வைக்க முடியுங்கிற வல்லமை அவங்க மறந்து போனாங்க. மகளே, நீ இன்றைய தினமே தப்புவிக்கப்படுவாய். இந்த மாதம் முடிவடைவதற்கு முன்பே உனக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வல்லவர், உன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வல்லவர், உன் கண்ணீரை துடைக்க வல்லவர். அதை மறந்து போகாத. உனக்காகவும் ஆனந்தம் இருப்பாரு, உனக்காகவும் சமுத்திரத்தை பிளப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கான். இருந்துட்டு ஆண்டவர் சொல்ற, ஆபிரகாமே நீ நல்லவன், என் சிநேகிதன், முகமுகமெல்லாம் பேசுறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டா தொலைஞ்சு போயிரும், போங்க, ஓடியே போயிருவார், தூங்குனி மூஞ்சின்னு பக்கத்துல போயிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம பார்த்து பேசுறாராம். ஆபிரகாம அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன். மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? இப்பவும் சிலருக்கு பிரசங்கம் பண்ணுமா, ஆமா ஆமா கேட்காத பிரசங்கமா, எங்க நன்மையை செஞ்சாரு, போ உயிரோட வச்சிருக்காரு. அந்த உயிர் இருந்து எதுக்கு பிரயோஜனம்? அதான் காசு இல்லையே, பணம் இல்லையே, சுகம் இல்லையே, இது ஒரு கேடா அப்படின்னு நினைப்போம். அவர் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. பார்த்தாரு, இவன் ஒரே ரூமுக்குள்ள இருக்கான், ஒன்னதான் நினைக்கிறான், எல்லாம் தாரேங்கிறாரு. ஆபிரகாமே எழும்பு, வெளியே வா, உன் அறைய விட்டு இல்ல, உன் சிந்தைக்குள்ள இருக்கிற உன் குறுகிய மனப்பான்மை விட்டு வெளியே வானாரு. வெளியே வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்தை பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, உங்களை வானத்தை பார்க்க சொல்லிட்டாலும். ஒரு அல்லேலூயா. கண்ணு வந்து இந்த இதுலயே மேகம் மறைச்சிரும். ஐயோ சொல்லி சொல்றாரு, நட்சத்திரத்தை எண்ணுங்கிறார்.
ஒரு ஆமென். அல்லேலூயா. அதை அவர் என்னவும் ட்ரை பண்ணுறாரு. அவர் நம்மளை போல எதையும் செஞ்சு பார்க்குறதுல ரொம்ப பெஸ்ட்டான மனுஷன். என்ன முடியலை, என்ன குடிச்சானார் இல்லை, அந்த அளவுக்கு உன் சந்ததியை அடுத்து சொல்கிற கடற்கரை மண்ணை எண்ணுங்கிறார். ஆமேன். உங்களை இனி அப்படி தான் செய்யணும். கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு செய்தி முடிகிறார எண்ணிக்கிட்டே இருங்கன்னா தூங்க மாட்டீங்க. யார் எவ்வளோ எண்ணி கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச உடனே 1000 ரூபா அப்படின்னா பரவாயில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரு, என்ன முடியுமா, என்ன முடியலை. ஆண்டவர் சொன்னார், அந்த அளவு ஒன்று ஆசீர்வதிக்க போறேனாரு. ஒரு அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? நான் கிழவனானேனே, கிழவி ஆயிற்றனே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இன்று சொல்லுகிறார். எந்த பிரச்சனை தீர்க்க முடியாத நிலையில் இருக்கிறதோ, மீளுவேனோ என்று எண்ணுகிறாயோ, உன் புத்தியை குப்பைக்குள் போடு. கர்த்தர் புத்தியோடு உன் ஞானம் இணையட்டும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஐயா, மகன் குடிக்கிறானே, மாறுவானா? மாற்றுவார். மாறுவான்னு சொல்ல மாட்டேன், மாற்றுவார். அவனால மாற முடியாது. பிரச்சனை மாறுமா? அது மாறுறதுக்குள்ள வீரியத்தில் இல்லை, உன்னை அழிக்கத்தான் இருக்கு. ஆனா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தப்பு வைப்பார். கர்த்தரை நம்பு. கர்த்தரை பற்றி பேசு. வலியை பற்றி, வேதனையை பற்றி, கடனை பற்றி, பாடை பற்றி, போராட்டத்தை பற்றி, சத்துருவை பற்றி அல்ல, தேவனை பற்றி பேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரியாள் கிட்ட தேவதூதன் போறான். யாரு? மண்ணுக்குரிய இயேசுவின் தாயான மரியாள், அப்படிதான் சொல்லணும். விண்ணுக்குரியவர் பிதா, பிதாவின் குமாரன். மண்ணுக்குரிய தாயாகிய மரியாள் இடத்தில் போகிறான். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி போறான். சொல்றான், நீ இப்பவே கர்ப்பவதி ஆவாய். இன்னைக்கு பிரசங்கம் அப்படிதான். இப்பவே ஆறுதல் அடையும். அது எப்படி அடையும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எப்படி மாறும்? அதான் பெரிய சிக்கலுக்குள்ள இருக்க, அதான் இவன் கையில் அகப்பட்டிருக்க, அதான் இவன் விட மாட்டேங்கிறாள அப்படின்னு சொல்லலாம். அவளும் கேட்டா. நம்மள மாதிரிதான், எல்லாமே நம்மள மாதிரி தான் இருந்திருக்கு. அது நான் இன்னும் கன்னியா இருக்கிறேன், புருஷனை அறியவில்லை, எப்படி இது ஆகும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுங்க. இதயத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பாட்ட கொடுங்க. ஆமென். இயேசு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு தான் அதுக்கு தலைவர். இயேசுப்பாவை நம்பி அவர் மேல பாரத்தை வச்சுட்டேன் சொல்லி பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பர் 3, வேகமாய் பார்த்து முடிஞ்சிடறேன், சின்ன காரியம் தான், சரியா? ஏசாயா 51:16 படிங்க. சிறைப்பட்டு போனவன் இல்லை, ஏசாயா 51:16 தான். நான் வனாந்தரத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். நம்பர் 3, நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறத மறந்து போகாதங்கிறாரு. வல்லமையை மறந்து போயிட்டோம். இப்ப அப்பா சொல்றாரு, உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு, அழைப்பு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அது உங்களுக்கே தெரியாது, ஆனா நல்லா யாருக்கு தெரியும்னா பேயில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆமேன். யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் கீழ்ப்படியாதவங்க, பாவம் செய்யறவங்க. பாவத்தினால் பிறந்தவன் யாரால இருக்கான்? பிசாசினால் உண்டாவனவனாய் இருக்கிறான். ஆனா யோசேப்ப அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன பையன் ஏதோ ஒரு சொப்பனம் கண்டுட்டான். அந்த சொப்பனத்தை கூட கொச்சப்படுத்தி இருக்கலாம், அட போடான்னு ஒரு அடியை வச்சு அனுப்பியிருக்கலாம். ஆனா அவனை இடத்தையே காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் கீழ்ப்படியாத பிள்ளைகள் அவ்வளவு வரும். இந்த கீழ்ப்படியாததுனால தான் அப்பா கிட்ட யோசேப்பை போட்டு கொடுக்கான். எப்பா போய் சொல்லிட்டு அவ்வளவு பேரும் போக்கும் சரியில்லைன்னு. கீழ்ப்படியாதவன் பிசாசினால் உண்டானவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்றேன், உங்க மேல உள்ள திட்டம் பிசாசின் ஆவியினால் உண்டானவர்களுக்கு தெரியும். ஏன் இவன் இப்படி வந்து என் வாழ்க்கையில, இவ இப்படி வந்து என் வாழ்க்கையில, அது எதுக்குன்னா உன்னை அழிக்க இல்லை. உன் மேல உள்ள ஆத்திரத்துல அந்த பிசாசு அந்த மனுஷி மூலமா கவனத்தை அவங்க பக்கம் திருப்ப அது உனக்கு விரோதமா ஏவப்பட்டிருக்கு. நீ உன் பார்வை அவர்கிட்ட இருந்து எடுத்துறாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உன் வீடு கர்த்தருக்குரியது, கணவர் கர்த்தருக்குரியவர், மனைவி கர்த்தருக்குரியவள், பிள்ளைகள் கர்த்தருக்குரியவள். இவங்க பட்னியா இருக்கிறது அவருக்கு சித்தம் இல்லை, இவங்க வியாதியாச்சு அவருக்கு அவங்களுக்கு சித்தம் இல்லை. ஆனா ஒண்ணு, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு.
நல்லா கவனிச்சா வசனம் சொல்ல நேரம் இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். பவுல் சவுலா இருக்கும்போது சபையார துன்பப்படுத்த பெரிய ராணுவ வீர கேப்டன் ஒரு ஃபைல் ஒன்றை வாங்கிட்டு சுருளை வாங்கிட்டு கையில் வராரு. எங்க வராரு? வனாந்தரத்தில் வரும்போது சடுதியா ஒரு ஒளி சந்திச்சு கீழே போட்டுறது. கண்ணை திறந்து பார்க்காரு, கண்ணு தெரியல. இப்ப அனனியா கிட்ட போ சொல்றாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னா ஆண்டவர் கரெக்டான தீர்க்கதரிசிட்ட கொண்டு போவார், அல்லது அந்த தீர்க்கதரிசியை உங்ககிட்ட கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நல்ல கவனிங்க, அனனியா கிட்ட ஆண்டவர் போறாரு. சவுல அனனியா கிட்ட அனுப்புறாரு. ஆனா அனனியா கிட்ட இப்படி சவுல் என்கிற ஒருவன் வருவாங்கிறாரு. நம்ம அண்ணன் சும்மா இருக்கணும்ல, அனனியா அண்ணன். ஏன்னா கர்த்தருடைய வாயா இருக்கிறவர். அவர் சொல்றாரு, யாரு அந்த சவுலா? சபையை துன்பப்படுத்தினவனா? ஐயோ வாலிபர்களை கொண்டு போட்டவனா? சபையை தீக்கரையாக்கணவனா? வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவர் பயப்படுறாரு அந்த இடத்துல. ஏன்னா அவன் வெளி தோற்றத்தை பார்க்காரு, கடந்த காலத்தை தான் பார்க்கறாரு. ஆனா ஒண்ணுக்கும் உதவாக்கிற இது ராஜ்யத்துக்கு உதவாது, இவன் துன்பப்படுத்த பிறந்தவன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தள்ளல. அவன் மேல ஆண்டவர் திட்டம் இருந்துச்சு. நான் சொல்றேன், உன் மேல ஆண்டவர் திட்டம் இருக்கு. உன்னை யார் வேணாலும் அருவருக்கலாம், உன் ஜெபத்தை கொச்சப்படுத்தலாம். ஆமென். உன்னுடைய அழைப்பை உங்க வீட்டாரை கொச்சப்படுத்தலாம். ஆனா ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் அந்த திட்டத்தை தான் கரத்தில் வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்களை ஆண்டவர் உயர்த்த, உங்களை வாளாக்காம தலையாக்க, கீழாக்காம மேலாக்க, அவர் உங்கள் குமாரர்களை குமாரத்திகளை உயர்த்த திட்டம் அவர் கையில் இருக்கு. ஐயோ இவங்களை அலக்களிக்கிறது பேய் நினைக்காத, கொஞ்ச காலம் விட்டுரு. பேய் அலக்களிச்சோ இல்லையோ, நான் சொல்றேன் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அலக்களிப்பு நடக்குது. யோபுவை ஆண்டவர் பிரித்து மேய்றதுக்கு ஆண்டவர் தான் அனுமதிச்சார். எதுக்கு? சுத்த பொன்னா இன்னும் விளங்கும்படி. ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாடு வந்ததும் பயப்படுறீங்களா? உபத்திரம் வந்ததும் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? இல்ல, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. எலியாவை எடுக்கணும்னு நினைக்கிறது கர்த்தரால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. எசபேலால அவளை தூக்க முடியல. நான் சொல்றேன், உன்னையோ உன் அழைப்பையோ உன் மேல உள்ள சித்தத்தையோ திட்டத்தையோ கர்த்தரை தவிர வேற யாராலையும் தூக்க முடியாது, யாராலையும் களவாட முடியாது. கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த நிலம், கர்த்தர் கொடுத்த தொழில், அதுல அவர் திட்டம் இருக்கு, அதுல அவர் தரிசனம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லிருங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஜோசியக்காரங்கிட்ட போய், யாரெல்லாம் ஜோசியம் பார்த்துருக்க முதல்ல சொல்லவும் மாட்டீங்க, எனக்கு தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கேயா டூர் போனால் கையை காட்டிடுவோம். நான் காட்டியிருக்கேன் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. அவன் சொல்லுவான், ஐயோ படிப்புறகே இல்லையம்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ உனக்கு வாழ்க்கையே இல்லை, இருந்தாலும் நிற்காதம்பா. எனக்கு அப்படி சொல்லலை. ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பாரு, அதான் நடக்கும்னு நினச்சிடாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பாருங்க. நான் போனது குட்டி வயசில், எனக்கு மறந்து போச்சு. ஆனால் கர்த்தர் மேலேருந்து பார்ப்பார். போச்சு வந்துட்டாளா, போச்சு வந்துட்டானா, அவ்வளவுதானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கீங்க. ஆமே, கர்த்தர் கரத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு பிளானை தந்தவர் அவர் தான், உங்களுக்கு வழியை தந்தவர் அவர் தான், வாழ்க்கையை தந்தவர் அவர் தான். ஒரு வெத்தலையில் இல்லை உன் வாழ்க்கை, ஒரு மைடப்பாவுக்குள்ள இல்லை ஒரு வாழ்க்கை, ஒரு மந்திர தகடுலையோ மந்திர சீட்டுலையோ மந்திரவாதியின் வார்த்தையிலையோ இல்லை உன் வாழ்க்கை. நீ ஒரு நாளும் சொல்லிடாத அதனால தான் அழிஞ்சேன்னு இல்லை. கர்த்தர் நம்மளை கடினமாக நடத்திட்டு வந்தார். பெற்றோருக்கு தான் பிள்ளைய பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் சில பெற்றோர் அதை விட 24 மணி நேரமும் 5 மணிக்கு 4 மணிக்கு காலையில் எழுப்பி விட்டு 11 மணி வரை சக்கையா புளிகிற ஸ்கூல் நாமக்கல்லாம் இருக்குது, அங்கே கொண்டு சேர்த்துடுவாங்க. எதுக்கு? மற்ற பிள்ளைகளை போல் இந்த பிள்ளைகளுக்கு விடுமுறை இருக்காது, ஓய்வு இருக்காது, அப்பா அம்மா இங்கேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, காது குத்து மூக்கு குத்து சடங்கு வீடு எதுக்குமே வர முடியாது, எழுதி வாங்கிடுவாங்க. வருஷத்தில் 2 லீவு தான். ஆனால் பிள்ளை வெளியே வரும்போது ஞானியாக வருவான், ஞானியாக வருவான். அவனை நல்ல ஆளாக்கி பார்க்கணுன்னு அப்பா அம்மா அதை செய்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் உங்களை உடைச்சாரா? சித்திரவதைக்குள்ளே போனியா? பாடுபட்டியா? கஷ்டப்பட்டியா? இன்னைக்கு நீ நல்லா தான் இருக்க, ஓரளவு. இன்னும் ஓஹோ நல்லா இருப்ப. ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வர பிச்சை எடுக்கல, ஆனால் ஒரு கவலை இருக்கு. ஐயோ கிச்சனுக்குள்ள மாவு குறையுது, என்ன குறையுதுங்கிற மாதிரி. மே 30 ஆயிட்ட, என்ன செய்வோம்? இன்னைக்கு தந்தவர் நாளைக்கு அதை தந்து விட்டார். ஹல்லேலூயா.
ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்கலாமா? நீ ஆறுதல் அடைவாய். மனுஷனுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, என் வல்லமையை மறக்காத. இயேசு இயேசுன்னு மட்டும் அவரை கூப்பிட்டா போதுமா? இயேசுவை இப்படி சொல்லணும். செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பின்னிட்டு போக வைத்தவரே, செங்கடலுக்குள் பார்வோனுடைய சேனையை கவிழ்த்து போட்டவரே, இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தினவரே, உம்மை மறப்பேனோ? உங்க வல்ல செயல்களை மறப்பேனோ? அப்பா, இந்த மந்திரத்துக்கல்ல பவர், இந்த வியாதிக்கல்ல பவர், உங்களுக்கு தான் சக்தி, உங்களுக்கு தான் வல்லமை, உங்களுக்கு தான். இந்த கோர்ட்டு கேஸுக்கு இல்லை, இந்த கடனுக்கு இல்லை, இந்த வியாதிக்கு அல்ல, இந்த மனுஷனுக்கு என் மேல அதிகாரம் இல்லை, இந்த மனுஷிக்கு என் மேல அதிகாரம் இல்லை. கர்த்தர் கையில் நான், கர்த்தர் கரத்தில் என் திட்டம், கர்த்தர் கரத்தில் என் குடும்பம். அவர் வாழ வைப்பார், உயர்த்துவார், பலப்படுத்துவார். ஜெபிங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஆவியானவர் தொட ஆரம்பித்திருக்கிறார், தொட ஆரம்பித்திருக்கிறார். என் மகனே, உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கி போகிறது, நீ பலன் கொள்ளுகிறாய். என் அன்பு சகோதரி, 2 காரியத்தை நினைத்து நீ உள்ளே வந்தாய், இன்று புதிதாய் வந்திருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ. நீ வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தாயாரே, உன் களஞ்சியம் நிரம்புமா. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், எண்ணெய் புரண்டு ஓடும். அன்பு மகளே, விதவை சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. நான் நியாயம் விசாரிப்பேன், நான் நியாயம் செய்வேன். என் கரத்துல நீதி உண்டு, அந்த நீதியின் கரத்துல தான் உன்னை வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளை குறித்து ஒரு பக்கம் கவலை, கணவன் உடல்நிலையை குறித்து ஒரு கவலை. நீ சிறுமையான மகா, ஏழ்மையான மகா, கஷ்டம்தான் உன் வாழ்க்கை. அற்பமா உன் கணவரை பேசுவாங்க, உன்னை பேசுவாங்க, பிள்ளைகளை பேசுவாங்க. சரித்திரம் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உயர்த்தப்படுகிறாய், பலப்படுத்தப்படுகிறாய். உன்னை கூடி எள்ளி நகையாடினவர்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கிறது. பயப்படாதே. தற்கொலையின் ஆவி, செத்துடலாமா நினைக்கிற சகோதரி, உன்னை பார்த்து தான் பேசுறாரு. நீ எங்க ஓடினாலும் உனக்கு விமோச்சனம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல தான் இருக்க. யோனாவை போல ரெட்ட மனத்துல இருக்க. கர்த்தர் சொல்றாரு, அழைப்புக்கு வா, நினிவேக்கு வா. கஷ்டம்னு சொல்லாத. கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப நீ நெருக்கத்துல இருக்க, நீ அர்ப்பணி, உன்னை 100க்கு 100 அர்ப்பணி. கரை சேருவாய், கரை சேருவாய். தற்கொலையின் ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. ஒருத்தர் தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தர் ஏசப்பா கிட்டயே அந்த கொலை தண்டனையை கொடுக்கணும்னு. என்னை எடுத்துக்கோங்க, என்னை எடுத்துக்கோங்க. நீ அப்படி கேட்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கர்த்தர் சொல்ற, நீ ஒழுங்கா வாழுவேன்னு சொல்லு, கீழ்ப்படிஞ்சு வாழுவேன்னு சொல்லு. நீ சுய இச்சையினால் இழுக்கப்பட்டாய், சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். தப்புதான். இனி அது எனக்கு வேண்டான்னு காலை முன்னாடி வை, நீ பின்னாடி வைக்காத. சோதோமை பார்க்காத, கொமோராவை பார்க்காத. உனக்காக வைக்கப்பட்ட புதிய பாதையை பார். உன்னை கர்த்தர் மீட்கிறார், கர்த்தர் மீட்கிறார், கர்த்தர் மீட்கிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை இறங்கி வருவதாக, கிருபை இறங்கி வருவதாக, அக்கினி இறங்கி வருவதாக. திருமண தடை விலகட்டும், கற்பத்தின் கனிக்கான தடை விலகட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, உன் பிரகாரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் கரம் தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகமாக்கும் வரம் இறங்கட்டும். உன் பலவீனத்தில் ஒரு பலன் உண்டாகும், உன் பலவீனத்தில் உன் பலன் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, 6வது மாசத்துல 5 மாசமும் திட்டு முட்டாடின உனக்கு ஒரு நிம்மதி பிறந்து வருது. நம்பிக்கையோட உட்கார்ந்துரு. அவர் பாதத்தை தவிர வேற எங்கேயும் ஓடாத, யார்ட்டையும் ஓடாத. ஆண்டவர் என் கூட பேசணும்னு உட்கார்ந்துரு. ஆமென். ஜெபம் பண்ண உட்கார்ந்துரு. தீவிரமா விடுதலை வரப்போகுது. தீவிரித்து வருது. சொல்லுவாங்கல்ல, புயல் தீவிரித்து வருதுன்னு. கர்த்தர் சொல்ற, தீவிரமான ஒரு பதில், தீவிரமான ஒரு நற்செய்தி, தீவிரமான ஒரு செட்டில்மெண்ட், தீவிரமான ஒரு புறப்பாடு,
தீவிரமான ஒரு புறப்பாடு, தீவிரமான ஒரு ஏற்பாடு, தீவிரமான ஒரு அனுகூலம் உன் வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறது. சிறையிருப்பிலிருந்து உனக்கு விடுதலை. ரீ பாபா லாபா தரபா சந்துட பாடுவா. கர்த்தர் சொல்ற, நான் துரிதமாக்குகிறேன், துரிதமாக்குகிறேன், அதிவேகமாய் துரிதமாக்குகிறேன், அதிவேகமாய் துரிதமாக்குகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. நான் மண்ணான மனுஷன்ப்பா, ஆனால் உங்களால் அழைக்கப்பட்டவன், அவ்வளவுதான் எனக்கு பொறுப்பு. ஆனால் இவங்களை நிறைஞ்ச மனசோட முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா இவங்க உங்கள் ஜனம், உங்கள் ஜனம். இவங்களை அழைச்சிட்டு வந்தது நீங்கள். இவங்க ஆத்துமா உமக்கு சொந்தம். ஏன்னா இவங்களை நீங்கள் ரத்தம் கொடுத்து விலையேற பெற்றுதான் மீட்டிருக்கீங்க. அப்போ இது உங்கள் இடம், இதுக்கு நீங்கள் தான் தலைவர். ஆண்டவர், எல்லா புகழும் உங்களுக்கு தான், கனமும் உங்களுக்கு தான். துதிகன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.